வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஓல்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது மிடிவல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் 3 டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியட், நெக்ஸ்ட் வந்து மிடிவல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தேர்ட் டாபிக் வந்து ஏஜ் ஆஃப் சாசர் 14th century. ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான ஆங்கிலோ சாக்சன் பீரியட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆங்கிலோ சாக்சன் கேம் ஃப்ரம் ஜெர்மன்ஸ் டு இங்கிலாந்து இன் 600 AD. ஸோ ஆங்கிலோ சாக்சன், ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலோ சாக்சன் கல்ச்சர் வந்து முதல்ல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன்லேருந்து தான் இங்கிலாண்டுக்கு வந்திருக்கு 600 AD. ஹீரோயிக் போயட்ரி ஆஃப் சர்வைவிங் ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் டெல்ஸ் அபவுட் த ஜெர்மனிக் ஆரிஜின்ஸ் ஆஃப் இன்வேடர்ஸ். ஸோ ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஹீரோயிக் போயட்ரிலாம் இருக்கும். அந்த போயிட்ரி ஒர்க்கில் நம்ம பார்க்கும்போது அதில் நம்ம ஜெர்மனோடைய அந்த ஆரிஜின்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜெர்மனை யார் இன்வைட் பண்ணாங்க, யார் ரூல் பண்ணாங்க, ஸோ அந்த டைமில் அவங்களுடைய கல்ச்சர்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஹீரோயிக் போயிட்ரி நம்ம ஒர்க் எடுத்து பார்த்தோம்னா பார்க்கலாம். About 30,000 lines of Anglo-Saxon poetry. ஸோ ஆங்கிலோ சாக்சன் போயிட்ரி நம்ம எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு ஒர்க் வந்து 30 லைன்ஸ்க்கு மேலெலாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லிட்ரேச்சரில் வந்து ஹீரோயிக் போயம்ஸும் இருந்திருக்கு, ரிலீஜியஸ் போயம்ஸ், லவ் போயம்ஸ் இதெல்லாமே வந்து இருந்திருக்கு. ஆங்கிலோ சாக்சன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மிடிவல் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மிடிவல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது 14th centuryலேருந்து 15th century இந்த பீரியட் டைமில் தான் இந்த மிடிவல் இங்கிலீஷ் ஏஜ் அப்படின்னு வந்திருக்கு. மிடிவல் ஏஜில் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா மேஜர் தீம்ஸ். த ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் இஸ் ஓரல். All the religious texts like the Bible, the Quran and the Ramayana etc. were orally memorized and were written down later on. ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ரைட்டிங் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்காது. ஸோ எல்லாமே ஓரலாக தான் சொல்லுவாங்க. ஸோ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா பைபிள், குரான், ராமாயணம் எல்லாமே வந்து முன்னாடியே அவங்க மெமரைஸ் பண்ணிவிட்டு ஓரலாக தான் சொல்லுவாங்களாமா. அதுக்கப்புறம்தான் அந்த டெக்ஸ்ட் வடிவில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதிலிருந்து நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து ஓரலாக தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் 3 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது டெக்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிலீஜியன், நெக்ஸ்ட்டு வந்து வார், மூணாவது வந்து த ட்ரையல்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னா ரிலீஜியஸ் ஒர்க்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதோட முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ கேட்மான்ஸ் ஹைம் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்திருக்கு. இது எப்படி இருக்கணும் அப்படின்னா தனித்தனியாக அது ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக பீஸாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைம் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை மீனிங் என்ன அப்படின்னா ஒன்று கடவுளை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க, இல்லைன்னா அவங்களுடைய அந்த மதத்தை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க. அதுதான் த ஹைம் வாஸ் ரிட்டன் இன் அ ப்ரைஸ் ஆஃப் காட் அண்ட் ரிலீஜன். கடவுளை பற்றியோ இல்லை அவங்க மதத்தை பற்றியோ புகழ்ந்து பாடுறது தான் ஹைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ரிலீஜியஸ் பேஸ் பண்ண இந்த டெக்ஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரிலீஜனை வந்து கடைப்பிடிக்கிறவங்க, அதை வந்து பாதுகாக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதை வந்து பத்திரமா வச்சுருப்பாங்களாமா. தீஸ் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வேர் ப்ரிசர்வ்டு பை கிறிஸ்டியன் மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ். ஸோ ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எல்லாமே யார் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா கிறிஸ்டியன் மாங்க்ஸ் அண்ட் நன்ஸ், இவங்க தான் பத்திரமா அதை பாதுகாத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வார் டெக்ஸ்ட். இந்த வார் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டாபிக் கீழே வந்து என்னென்ன ஒர்க்லாம் வரும் அப்படின்னா சீ ஃபேரர், அப்புறம் வந்து த வாண்டரர், இந்த ஒர்க்லாம் வந்து 10th century இந்த எண்டில் தான் வந்து எழுதியிருக்காங்க. இந்த வார் டெக்ஸ்டில் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த கதைகளில் வந்து அந்த காமன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இந்த கஷ்டங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க.
அவங்க அந்த ரூல் பண்ணுற அந்த ரூலருக்கு வந்து எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இந்த காமன் பீப்புளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த வாழ்வாதாரம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், ரொம்ப வந்து கஷ்டம் வாய்ந்ததாக இருக்கும். அது அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்க நடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே இந்த வார் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டாபிக் த டெக்ஸ்ட் டீலிங் வித் த டெய்லி ட்ரையல்ஸ். இந்த டாபிக் கீழே நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, நாள்தோறத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அது எல்லாத்தையுமே இந்த டெக்ஸ்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோர்ஸ் லாமெண்ட் டீல்ஸ் வித் லேண்ட் டே டு டே deals of life. He was a distinguished bard who sang for the high-class family. However, another bard took his place and he was left jobless. ஸோ அப்போ இருந்த காலத்திலிருந்தும் இப்போ இருக்கிற காலம் வரைக்குமே வந்து இந்த ஹை கிளாஸ் லோ கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு இருக்குது. ஸோ ஹை கிளாஸ் ஃபேமிலினா வந்து நல்லா வந்து ஒரு வெல்வர்ஸ்ட், காரு வீடு பணம் அந்த மாதிரி நல்லா அவங்க லைஃப்பை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து அதிகம், பொழுதுபோக்குக்காக அதிக நேரம் வந்து அவங்க செலவு பண்ணுவாங்க. அதுவே அந்த லோ கிளாஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு சில பேருக்கு வந்து வேலை இருக்கும், சில பேருக்கு வேலை இருக்காது. ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த டைமில் கூட வந்து ஜாப்லெஸ் இல்லாத பர்சன்ஸும் வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம லைஃப்பை வந்து டீல் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வர்றது எல்லாமே இந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்து வரும். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ். இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் முன்னாடி ஃப்ரெஞ்சோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிச்சயமாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஸோ எமர்ஜென்சி பீரியட், இங்கிலீஷ்க்கு எமர்ஜென்சி பீரியடுக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்திருக்கு. Latin was considered as the language of religion. லாட்டின் லாங்குவேஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாங்குவேஜ் ஆஃப் ரிலீஜன் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆஸ் த லாங்குவேஜ் ஆஃப் கான்குவரர்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாங்குவேஜ் ஆஃப் கான்குவரர்ஸ் அப்படின்னா வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. த நார்மன் கான்குவெஸ்ட் was an event that marked the change of the world, though slowly. The Norman Conquest அப்படிங்கிற இந்த ஈவெண்ட்டு வந்தக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உலகமே சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. However, the French slowly lost his influence and English dominated the country. French was finally rejected in 1415 AD by King Henry V. ஸோ முன்னாடி நம்ம ஃப்ரெஞ்ச் எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு கண்ட்ரியில் இங்கிலீஷ் அப்படிங்கிற அந்த இது வந்து தலை தூக்கினக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து ஃப்ரெஞ்சை வந்து டாமினன்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஃப்ரெஞ்சோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கு. எப்போனா கிங் ஹென்ரி V 1415 வந்தக்கப்புறம் ஃப்ரெஞ்சு டோட்டலாகவே வந்து அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. Layamon wrote the first national epic in English in early 13th century. 13வது நூற்றாண்டு, அதாவது 13th century ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் நேஷ்னல் எபிக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லயமோன் தான் ஃபர்ஸ்ட் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோட்லி லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இங்கிலீஷ்குள்ளே வருது. ஸோ இந்த கோட்லி லவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் போயட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து டொர்பாடோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, சவுத் ஈஸ்ட் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. அங்கே தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ கோட்லி லவ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இங்கிலீஷ்க்கு வரதுக்கு 7th centuryக்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த டேர்மை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. Next, love was used in a term of religion and thus was passionate and unfulfilled. ஸோ நெக்ஸ்ட் வந்து லவ் அப்படிங்கிற இந்த வேர்டு, இந்த டேர்ம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ரிலீஜனுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா பேஷனேட் அண்ட் அன்ஃபுல்ஃபில்டு, இதுக்காக தான் லவ் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் இண்டிவிஜுவலிசம்.
தனித்துவமை தன்னுடைய ஒர்க்கில் வந்து யார் யாரெல்லாம் அந்த தனித்துவமையை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு வந்து மிடிவல் ஏஜில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து ஸ்டோரியை சொல்கிறது. அது எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, த owl அண்ட் த nightingale in about 1225 AD that debated between two sides between the old religion and the new love in a comic way. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, த owl அண்ட் த nightingale அப்படிங்கிற இந்த ஒர்க்கை சொல்கிறாங்க. இது எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பழங்கால ரிலீஜியன் ஓல்டு ரிலீஜியனும் இன்னொரு பக்கம் புது காதல், இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய அந்த நியாயங்களை வந்து பேசுகிறாங்க, டிபேட் மாதிரி வந்து பேசுகிறாங்க. இது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு காமிக்கான ஒரு வேல கொடுத்துருக்காங்க. தீஸ் டெக்ஸ்ட் டிட் நாட் ரீச் எனி கன்க்ளூஷன். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து இதுதான் ஜெயிச்சது இதுதான் தோத்துது அப்படின்னு எந்த ஒரு கன்க்ளூஷனுமே அந்த இடத்துல ஆத்தர் கொடுக்கல. அண்ட் தஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் supposed to be given by the audience. ஸோ ஃபைனலி இந்த டிபேட்டில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிற அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு கடைசி முடிவை வந்து ஆடியன்ஸ் கிட்டேயே விட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இதில் இந்த ஒர்க் மூலிமா அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ட்ரீம் விஷன் இன்ட்ரடியூஸ்டு பை Pearl, a text became a popular in medieval literature. மிடிவல் லிட்ரேச்சரில் பேர்ல் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்டில் வந்து ட்ரீம் விஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் அ ஒரிஜினல் ஸ்டோரி இன் விச் த நரேட்டர் டிஸ்கிரைப்டு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படின்னா, ஒரிஜினல் ஸ்டோரி, கதை சொல்கிற அந்த நரேட்டர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எதை பற்றி அப்படின்னா, முற்றிலும் இந்த உலகத்தை விட மற்ற உலகத்தை அனதர் வேர்ல்ட்னால என்னது, சொர்க்கத்தை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி பேரடைஸ் and is compared to earthly life. சொர்க்கத்தையும் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியுமே வந்து ஒரு கம்பேர் பண்ணி ஒரு ஒர்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. Paradise Lost, written many centuries later, also followed the same pattern. ஸோ ட்ரீம் விஷன் அப்படிங்கிற இந்த ஃபார்ம் வந்தக்கப்புறம் நிறைய செஞ்சுரிக்கு அப்புறம் தான் பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒர்க் வந்து கிடச்சிருக்கு. இந்த ஒர்க் வந்தக்கப்புறம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது, அட் த சேம் பேட்டர்ன் தான் இந்த ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிய வருது. நெக்ஸ்ட் டாப்பிக்காக ஏஜ் ஆஃப் சாசர், இந்த டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 14th century. இந்த டாப்பிக்கில் 2 சப் டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் லிட்ரேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். த பீரியட் பிட்வீன் 1343 அண்ட் 1350 இஸ் நோன் ஆஸ் அ ஏஜ் ஆஃப் சாசர். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிற இந்த பீரியட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 1343 ஸ்டார்ட் ஆகி 1450 வரைக்கும் இந்த பீரியட் வந்து நடக்குது. இட் மார்க்ட் த ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகண்ட் லிட்ரரி ஏஜ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே இந்த ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிற இந்த பீரியட் தான் ஃபஸ்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹெரால்டட் அ நியூ எரா ஆஃப் லேர்னிங். இந்த ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிற இந்த பீரியடில் படிக்கிறதையே ஒரு புதுத்தன்மையாக ஒரு வேறு மாதிரி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பீரியடில் சாசர்ஸ் ஏஜ் ஆல்சோ விட்னஸ்ட் மெனி சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் சேலஞ்சஸ். ஸோ இந்த சாசருடைய அந்த ஏஜில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் இருந்திருக்கு. சோஷியலை பற்றி, அப்புறம் பொலிட்டிக்கலி, ரிலீஜியஸ்லி, இந்த 3 விஷயங்களே வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய ஒர்க்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏஜ் ஆஃப் சாசர் இந்த பீரியடில் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் லிட்ரேச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே 3 டாபிக் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா லாங்குவேஜ். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜோட எமர்ஜென்சிக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அந்த எமர்ஜென்சி அந்த அப்படி பீரியட் வந்து இந்த ஏஜ் ஆஃப் சாசர் ஏஜில் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு பிக் ஒரு டெவலப்மெண்ட் வந்து
முக்கியமாக தேவைப்படுற இது ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். The age saw the emergences of the standard English language. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படுற ஒரு காலகட்டம். This was the single biggest development of the age, as the English had previously been heavily curbed by the influence of French and Latin. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எமர்ஜென்சிக்கு முன்னாடி அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் எதுக்கு இருந்திருக்குன்னா ஃப்ரெஞ்ச் அண்ட் லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு அதிகமாகவே வந்து இருந்திருக்கு. The language saw great achievement and expression in the masterpieces of Chaucer. Chaucer நிறைய ஒர்க்கில் அவருடைய இந்த பீரியட் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது எல்லாமே மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு ஒரு புது அச்சீவ்மெண்ட் வந்து கிடைச்ச மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. Chaucer's use of language to describe the man and his place is embellished with beauty, simplicity and the honor. ஸோ சாசருடைய அந்த லாங்குவேஜ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு மேன் அவங்கள பிளேஸ்லையே அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. எப்படின்னா அவங்களுடைய அந்த பியூட்டி, அவங்களுடைய சிம்பிளிசிட்டி அண்ட் ஹானர், இந்த 3 விஷயத்தையுமே ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டாபிக் ப்ரோஸ். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் சாசர் பீரியடில் தான் ப்ரோஸ் அப்படிங்கிறதே வந்து முதல்ல ஆரம்பம் ஆகிருக்கு இங்கிலீஷில். த இங்கிலீஷ் ப்ரோஸ் ஹேஸ் இட் beginning in this age. The prose writing is both original and individual. ஸோ ப்ரோஸ் ரைட்டிங் வந்து ஒரிஜினலாகவும் இருந்திருக்கு, இண்டிவிஜுவலாகவும் வந்து இருந்திருக்கு. The prominent prose writers of Chaucer's age were Chaucer, John of Trevisa and John of Wycliffe. There is also the great influence of Scottish work like Barber. ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் அப்படிங்கிற இந்த பீரியடில் தான் இங்கிலீஷில் ப்ரோஸ் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரிஜினலும் இருக்குது, இண்டிவிஜுவலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் ப்ரோஸ் ரைட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று வந்து சாசரை சொல்லலாம், அதுக்கப்புறம் ஜான் ஆஃப் ட்ரிவீசா, அப்புறம் வந்து ஜான் ஆஃப் வாக்லிஃப். இவங்க 3 பேருமே வந்து இந்த பீரியடில் வந்து ப்ரோஸ் ரைட்டராக வந்து இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் ஸ்காட்டிஷ் ஒர்க்கான பார்பர் அப்படிங்கிற இந்த ஒர்க் கூட வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து போயட்ரி. எப்படி சாசருடைய பீரியடில் ப்ரோஸ் வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே போல் தான் போயட்ரி வந்து எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. த ஏஜ் ஆஃப் சாசர் saw the birth of English poetry. The most noted poets of this age were Chaucer, John Gower and William Langland. ஸோ அந்த டைமில் போயட்ஸ்லாம் இருக்காங்க. சாசர், அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் 2 பேர் இருக்காங்க, ஜான் கோவர் அண்ட் வில்லியம் லாங்லாண்ட். ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் டைம் அந்த பீரியடில் தான் போயிட்ரி எழுதுறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்பென்சர் became the father of poetic diction as there was no poetic diction before this age. ஸோ ஃபாதர் ஆஃப் poetic diction அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஸ்பென்சரை தான் சொல்கிறாங்க. ஸோ டிக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, போயட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ். இதுக்கு முன்னாடி இந்த ஏஜில் வந்து சாசரோட ஏஜ்க்கு முன்னாடி போயட்ரிக்குன்னு ஒரு லாங்குவேஜே இல்லை. ஸோ போயட்ரி அப்படிங்கிறதே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குன்னு லாங்குவேஜ் அப்படின்னு தனித்துவமாக எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் போயட்ரிக்கு அப்படின்னு ஒரு லாங்குவேஜை வந்து கொண்டு வராரு. யாருன்னா ஸ்பென்சர். There were new forms of poetry like narrative and descriptive poetry. அதுக்கப்புறம் போயிட்ரிக்கு ஒரு நியூ ஃபார்ம்ஸ் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா ஒன்று நரேட்டிவாக வந்திருக்கும், ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே அந்த பீரியடில் தான் வந்து வளர்ந்து வந்திருக்கு. That were enhanced during this period time. Next, Chaucer uses 7-line stanza ABABBCC known as a Chaucerian rhyme meter. சாசர் தன்னுடைய போய்ட்ரியில் 7-line ஸ்டான்ஸா வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதோட ரைம் ஸ்கீம் ABABBCC அப்படிங்கிற இந்த ரைம் ஸ்கீம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 7-line ஸ்டான்ஸா இவர் யூஸ் பண்ணங்கேட்டி ஃபர்ஸ்ட் சாசர் தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் சாசேரியன் ரைம் மீட்டர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏஜ் ஆஃப் ஜெர்மினேஷன்.
அப்படின்னு ஏன் இந்த இடத்துல இந்த டாபிக்கு இப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்தோட ஸ்டார்டிங் ஒரு ஒரு பிளான்ட் வளருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி விதை போடுவாங்க இல்லையா, அதே போல் பின்னாடி வரக்கூடிய ஏஜ், அதாவது எலிசபெத்தன் பீரியட் அதுக்கப்புறம் தான் வரும். அந்த எலிசபெத்தன் பீரியடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கு முன்னாடி அடித்தளம் போட்டது என்ன அப்படின்னா ஏஜ் ஆஃப் சாசர் இந்த பீரியடில் தான். ஈவன் தோ there were no novels or drama in his age. ஸோ ஏஜ் ஆஃப் சாசர் இந்த பீரியடில் நாவலும் கிடையாது, ட்ராமாவும் கிடையாது. சாசர்ஸ் ஒர்க் டிட் plant the seeds for its development is the succeeding Elizabethan age. ஸோ எலிசபெத்தன் ஏஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைமில் தான் ஷேக்ஸ்பியராக வருவார். ஸோ அந்த பீரியட் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு மெயினான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடித்தளம் போட்டது யார் அப்படின்னா சாசருடைய ஒர்க் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் முதல்ல பிளான்ட்டுக்கு சீடை போட்டதே யார் அப்படின்னா சாசர் தான். அப்பையும் சாசருடைய ஒர்க்கான த கேண்டம்பரி டேல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா had been in prose and divided into scenes and acts, it could have been the language's first drama. சாசருடைய கேண்டம்பரி அப்படிங்கிற இந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஒர்க். இது வந்து ப்ரோஸ் டைப்பில் தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் இதில் சீன்ஸும் இருக்கும், ஆக்ட் மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராமா அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இந்த கேண்டம்பரி டேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து தான் நிறைய ட்ராமாஸ்லாம் வந்திருக்கு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே இந்த ஓல்டு இங்கிலீஷ் பீரியடான மிடிவல் ஏஜை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.